சோமவார அமாவாசை விரதம் மற்றும் கார்த்திகை விரதம். சோமவார அமாவாசை மே 26ஆம் தேதி வருகின்றது. அமாவாசை திதி மே 26ஆம் தேதி காலை 11:31 மணிக்கு துவங்கி மே 27ஆம் தேதி காலை 9:09 வரை உள்ளது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது இன்னும் விசேஷமானதாகும். கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை, மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம், உயர் பதவி கிடைக்கும், செல்வம் பெருகும், நினைத்தது நிறைவேறும். சோமவார அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும். பெண்கள் சோமவார அமாவாசையில் விரதம் இருந்தால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், தம்பதிகளுக்குள் அன்பு அதிகரிக்கும். சோமவார அமாவாசை நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதை விஷ்ணுவாக பாவித்து 108 முறை வலம் வர வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் 3 முறை வலம் வந்தால் கூட போதுமானது. வேண்டிய வரங்களை கிடைக்கப் பெறலாம். அன்றைய தினம் சனி பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபடலாம். இந்த நாளில் பூஜை செய்து தானம் செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷமும் வரும், மோட்சமும் கிடைக்கும். இந்நாளில் அன்னதானம் செய்வதால் சந்திரன், சிவபெருமான் மற்றும் முன்னோர்களின் ஆசிகளையும் பெறலாம். பித்ரு தோஷம் உள்ளவர்கள் சோமவார அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவதால் பித்ருக்களின் ஆசிகளும் கிடைக்கும்.